ஏய் பிள்ளைங்களா இறங்குங்கடி, கோவில் வந்துட்டு. அம்மா என் செருப்பு காணுமா? கோவில் வரப்போகுதுன்னு அப்பவே சொன்னேன். அப்பவே செருப்பெல்லாம் தேடி வைக்க வேண்டாமா? சரி கிடக்கட்டும், நம்ம கோயிலுக்குள்ள செருப்பெல்லாம் போட்டு போக வேண்டாம். எல்லாரும் வேன்லயே செருப்பை கழட்டி போட்டு போலாம். சௌமியா அந்த தேங்காய் பழம்லாம் எடுத்துட்டு வந்துரு. ஏம்மா எல்லாமே இந்த பையில தாம்மா இருக்கு. சரி சரி வா, முதல்ல போய் பொங்கல் வைக்கணும். பொங்கல் வச்சு கடை வெட்டணும். சரிம்மா. சுந்தரி குட்டி வனசா எல்லாரும் வாங்கம்மா உள்ள. சரிக்கா, நீங்க முதல்ல போங்க, நாங்க வரோம். சரி வா சௌமியா, நம்ம தான் முதல்ல போய் பொங்கல் வைக்கணும். வா வா, அவங்க எல்லாம் பின்னாடி வருவாங்க. சரிம்மா. எம்மா கோவில்ல கூட்டம் நிறைய இருக்குல்ல? ஆமாண்டி, பங்குனி உத்திரம்ல, அதனால கூட்டம் நிறைய தான் இருக்கும். என்னக்கா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல? ஆமாமா, நின்னுகிட்டே இருந்தோம்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஆட்கள்லாம் வந்துட்டாவல்ல, அதான் பொங்கல் வச்சு கடை வெட்டிட வேண்டிதான். சரிக்கா சரிக்கா. குட்டி வனசாலம் எங்க? அதோ அந்த பக்கம் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சா, அதான் குளிக்க போறேன்னு பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க எல்லாம். சரி சரி, குளிச்சுட்டு வரட்டும். சரிம்மா, நீயும் போய் குளிக்கணும், போய் குளிச்சுட்டு வா. இல்லக்கா இருக்கட்டும்க்கா. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமாக்கா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீ வேணா கோவில வேணா சுத்தி பாரு. சரிங்கக்கா. சௌமியாக்கா, சௌமியாக்கா. பூமாரி கூப்பிடா பாரு. என்ன பூமாரி? அக்கா இங்க வாங்களே, நாங்க பொங்கல் வச்சிட்டு இருக்கோம். அப்ப சரிக்கா, நீங்க பொங்கல் வச்சிட்டு வாங்க, நாங்க போட்டோஸ் எடுக்க போறோம். நீ விட்டுட்டு எடுக்காதீங்கடி. பூமாரி அவளை கூப்பிடாத நம்மள. சுசீலா, நம்ம எப்படி சௌமியாக்கா விட்டுட்டு போட்டோ எடுக்கலாம்? பூமாரி இன்னும் கொஞ்ச நேரம் தான், அந்த வந்துடுறேன். சரிக்கா, உங்களுக்காண்டி நாங்க வெயிட் பண்றோம். எங்க போனாலும் சரி, இந்த போட்டோ எடுக்கிறத விடவே மாட்டாளுங்க. எதுக்கு எடுத்தாலும் போட்டோ தான். காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாளுங்க. பல் விளக்குறது, சாப்பிடுறது, தூங்குறதுன்னு. இம்மா அதெல்லாம் சும்மா ஒரு மெமரிஸ்க்கு தான். இப்ப நம்ம வந்தப்போ போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்த வருஷம் வரும்போது இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிறதுக்காண்டி தான் போட்டோஸ் எடுக்கும். என்ன மோடி, எங்க காலத்துல எல்லாம் இதெல்லாம் கிடையாது. பொங்கல் பொங்க போகுது. பார்த்தேன் பார்த்தேன். கொஞ்சம் வெள்ளம் எடுத்துட்டு வந்தேன், அந்த வெள்ளத்தை கொஞ்சம் உடச்சு கொடு. சரிம்மா. ஓய் சௌமி. அட மாப்பிள்ள வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ள, எதுவும் வேணுமா? ஒன்னும் இல்லங்க அத்தை, சும்மாதான் பார்க்க வந்தேன். என்ன சூர்யா, எதுவும் வேணுமா என்ன? ஒன்னும் இல்ல, நீ என்ன பண்றேன்னு பார்க்கலான்னு வந்தேன். நாங்க பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஓ சரி சரி. அங்கிள் எங்க? அப்பா பூசாரிய பார்க்க போயிருக்காங்க. பொங்கல் வச்சு கடை வெட்டினதுக்கு அப்புறம் பூஜைக்கு கொடுக்கணும்ல, அதுக்காண்டி பூசாரிய பார்க்க போயிருக்காங்க. கோவில்ல நிறைய கூட்டம் இருக்குல்ல? ஆமா ஆமா, பங்குனி உத்திரம்ல, வருஷம் வருஷம் இப்படிதான் கூட்டம் இருக்கும். ஓ சரி சரி. சௌமியா. என்னம்மா? சௌமியா, மாப்பிள்ள கூட போய் நம்ம கோயில வேணா சுத்தி காட்டு. அம்மா பொங்கல் வைக்கணும்ல, இவ்வளவுதாண்டி, வச்சு முடிச்சாச்சுல, நான் பாத்துக்கிறேன். நீ போ, மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் காமி. சரிம்மா. ஏடி சுசீலா, இப்ப என்னடி செய்ய போறாங்க? இந்த ஆடை வெட்ட போறாங்க. ரொம்ப பாவம் உன்னடி இந்த ஆடு. ச்சே, நமக்காண்டி எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுது இந்த ஆடு. என்னடி நீ இப்படி பேசுற? ஆமாண்டி, பாவம்ல இந்த ஆடு. என்னடி ச்சே, கொஞ்சம் கூட இந்த ஆடு மேல யாருமே இறக்கப்பட மாட்டிக்காங்க. இந்த ஆடும் பாரு, நம்ம சாப்பிடணுங்கிறதுக்காண்டி எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுது. நீ இவ்ளோ நல்லவளாடி, ஆடு மேலலாம் இறக்கப்படுறியே. ஆமாண்டி, பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்குல்ல. ச்சே, நீ எவ்வளவு நல்லவளா இருக்க. சரி, இந்த ஆடை பாருடி, கொஞ்ச நேரத்துல இந்த ஆடோட உயிர் பிரிஞ்சு போயிரும். பாவம் இந்த ஆடு. நடி. ஆமாண்டி, நீ சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. பேசாம இந்த ஆடை வெட்ட வேண்டாம்னு சொல்லிடவா? அது எப்படி நீ சொல்ல முடியும்? கோவிலுக்கு நேர்ந்து விட்டதுக்கு அப்புறம் பாவம் அதோட உயிர் பிரிஞ்சுதானே ஆகும். பூமாரி, சுசீலா, அங்க கரிச்சோறு போடுறாங்க, வாங்கடி. எடுத்து போட்டு வைங்கக்கா, இந்த வாரேன். அட வெக்கங்கட்டவளே, இவ்வளவு நேரம் ஆடு பாவம் அதுன்னு சொல்லிட்டு கரிச்சோறுனாலே முதல்ல ஓடிட்டா. ஏடி அடியே சுசீலா, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடி, பந்தில இடம் கொஞ்சமா தான் இருக்கு, சீக்கிரம் வா, பிற யாராச்சும் வந்துட போறாங்க. இப்பதானடி உடைய நல்லவ என்ன, அதுக்குள்ள கரிச்சோறுனாலே ஓடிட்டா வரு. அம்மா நம்ம விட்டுட்டு தின்னாலும் தின்றுவாளுங்க. ஏடி எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்கடி, நானும் வரேன். அப்பா தம்பி, அந்த குடத்துல இருக்க தண்ணியை கொண்டு வா. சரிங்க ஐயா. இப்பா ஏனார் ஐயா, நீதான்ப்பா என் குடும்பத்தை காப்பாற்றணும். அறிஞ்சு அறியாமலே தெரிஞ்சு தெரியாமலே நாங்கள் பண்ண இந்த தப்பை மன்னிச்சு ஏற்றுக்கோப்பா. என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்ப்பா. என் பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணத்தை நீதான்ப்பா நடத்தி வைக்கணும். இந்த இடம் நல்லா இருக்குல்ல சௌமி? ஆமா சூர்யா, இந்த இடம் சூப்பராக இருக்கும். செல்ஃபி எடுக்கலாமா ரெண்டு பேரும் சேர்ந்து? எடுக்கலாமே. ஓய் இங்கே வந்துட்டியா? உங்க அம்மா எங்கடா? அம்மா கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. மாமா கூட போய் இருந்தாங்க. இங்க வரியா? அத்தை தூக்கிக்கிறேன். நீங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கன்னு சொல்லுங்க, நான் அப்பதான் வருவேன். சரி சரி, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், வா. ஓய்
இவங்க உனக்கு அத்தையாக போறவங்க, அத்தைன்னு சொல்லணும், சரியா? சரி மாமா. அத்தை, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அத்தை. ஐஸ்கிரீமா? இரு வாங்கி தரேன். அண்ணா, ஐஸ்கிரீம் வேணும், இங்க வாங்களேன். சார், என்ன ஐஸ் வேணும்? எனக்கு என்ன ஐஸ் தான் வேணும்? எனக்கு சாக்கோ பார் வேணும். ஒரு சாக்கோ பார், 2 கோன் ஐஸ். ஓகே சார். சௌமியா, உனக்கு வெனிலா ஐஸ்கிரீம் தானே பிடிக்கும்? ஆமா சூர்யா. சரி, 2 வெனிலா ஐஸ்கிரீம், இவனுக்கு சாக்கோ பார். எனக்கு வெனிலா ஐஸ்கிரீம் வேணும். சார், அதான் உங்க குழந்தை கேக்குதுல சார், வாங்கி கொடுங்க. அட, நீங்க வேற. இது எங்க அக்கா பையன். அப்படியாப்பா, சாரிப்பா. 2 பேரும் பார்க்கறதுக்கு புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கா, அதான் உங்க பிள்ளை நினைச்சிட்டேன். சாரிப்பா. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம். அப்படியா? சரி சரி, வாழ்த்துக்கள்ப்பா. ரொம்ப நன்றி சார். சரிப்பா, இந்தாங்க நீங்க கேட்ட ஐஸ்கிரீம். சரி சரி, எவ்வளவு? மொத்தம் 90 ரூபாப்பா. சரி சரி, இந்தாங்க வாங்கிக்கோங்க. என்ன சூர்யா இப்படி பாக்குறீங்க? பாத்தியா சௌமி, நம்ம 2 பேரையும் புருஷன் பொண்டாட்டி நாங்க. இது நம்மளோட குழந்தையா. நானும் கேட்டேன். இவ்வளோ ஹாப்பியா இருக்குன்னு சூர்யா. ச்சே, நம்ம 2 பேரும் எப்படி ஒன்று சேர போறோம் ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த கடவுள் தான் நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்த்துருக்காங்க. முதல்ல அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஆமா சௌமி, இதெல்லாம் எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு தெரியுமா? உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் லவ் யூ சொல்லும் போது ரொம்ப பயந்து தான் சொன்னேன். நம்ம 2 பேர் வீட்லயும் எப்படி ஏத்துக்க போறாங்கன்னு. இப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா கல்யாணம் முடியணும். ஆமா சூர்யா, நானும் அதைத்தான் நினைக்கிறேன். அக்கா, எல்லாரும் வாங்க, சாமி கும்பிடணுமா? வாங்க சூர்யா, கூப்பிட்டாங்க, போலாமா? சரிம்மா, போலாம். மா எங்க இருக்க? என்னடா ஹரி, இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்க? ஏன்டா இப்படி பண்ற? மா, பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வை. என் மகன் ஏன் தான் இப்படி ஆயிட்டானோ தெரியல. எல்லாத்துக்கான அந்த சௌமியா தான். அவளை சும்மாவே விடக்கூடாது. என் பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டு அவ சந்தோஷமா இருக்காளா? எப்படி இருக்கா நானும் பாக்குறேன். எக்கா வா ரேணுகா வா. என்னக்கா, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னத்த சொல்ல, என் மகன் டெய்லி குடிச்சிட்டு வந்து அவ பேரை சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். அந்த பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லி டெய்லி குடிச்சிட்டு வரான் தெரியுமா? என்னக்கா சொல்றீங்க? நம்ம ஹரியாக்கா இப்படி இருக்கா? ஆமா, அந்த பொண்ணை நான் சும்மாவே விட மாட்டேன். யாருக்கா அந்த பொண்ணு? என் போன்ல அவ போட்டோவை காட்டுறேன், நல்லா பாரு. இவதான் என் பையன் வாழ்க்கையை கெடுத்ததே. இக்கா, இந்த பொண்ணை நான் என் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன்க்கா. என்ன சொல்ற ரேணுகா? இவள ஹாஸ்பிட்டல்ல பாத்தியா? எப்ப பார்த்த? இக்கா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பொண்ணு வந்துச்சுக்கா. ஏன், எதுக்கு வந்தா? இக்கா, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிடுச்சுக்கா. தற்கொலை பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணோட காதலிக்கிற பையனும் விஷம் குடிச்சிட்டான்னு சொல்லி அந்த பையனையும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்தாங்க. 2 பேருமே எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. ஓ அப்படியா? தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாளா? அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சா என்ன? என்ன செத்துட்டாளா? அட நீங்க வரக்கா, அந்த பொண்ணு பொழைச்சிக்கிடுச்சு, நல்லா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட வீட்லயும் இந்த பொண்ணு வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க போல. இப்போ 2 பேர் வீட்லயும் சமாதானமாகி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எது, ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? நீங்க வரக்கா, எங்க ஹாஸ்பிட்டல்ல இவங்களை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் லவ் பண்ணாங்க, லவ் பண்ணி சூசைட் அட்டன் பண்ணி இப்போ 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கக்கா. என்ன சொல்ற ரேணுகா? 2 பேருக்கு கல்யாணமா? ஆமாக்கா, அப்படிதாங்க பேசிக்கிட்டாங்க. வரும்போது 2 வீட்ல உள்ளவங்களும் சண்டை போட்டுக்கிட்டே வந்திருந்தாங்க. போகும்போது எல்லாம் சமாதானப்படுத்தி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா போனாங்க தெரியுமா? என் பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இவ சந்தோஷமா அவ ஆசைப்பட்ட பையனோட வாழ போறாளா? எப்படி வாழ்ந்துடுறா நானும் பாக்குறேன். என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? சரி, பாவம் அந்த பிள்ளை ஆசைப்பட்ட பையனை கிடைக்கலன்னு சொல்லி சூசைட்ல அட்டன் பண்ணிச்சு. அவெல்லாம் பாவம் கிடையாது. அவ எவ்வளவு பெரிய துரோகி தெரியுமா? என் பையனை சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் வரைக்கும் பேசிட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டா தெரியுமா? இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்து என் பையன் பாரு, அவன் வாழ்க்கையை அவன் கெடுத்துட்டு இருக்கான். சரி விடுங்கக்கா, நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்ன செய்ய முடியும்? நம்ம தம்பிக்கு நல்ல இடமா நல்ல பொண்ணா கிடைக்கும். நீங்க வருத்தப்படாம இருங்க.